கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 18 வசனம். யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஆமென். இன்று எல்லா மனிதர்களுக்கும் உள்ள ஆசை தேவனை தரிசிக்க வேண்டும், அல்லது இன்று மரித்தாலும் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்புகின்றனர். வேறு சிலர் தேவனை இப்பூமியிலேயே காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஏங்குகிறவர்களும் உண்டு. ஆனால் இந்த பூமியில் தேவனை எவரும் காண இயலாது. அதனால் இன்றைய வேத வசனம் தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மனிதன் தேவனை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறது தவறா? அது நிச்சயமாக தவறு கிடையாது. ஆனால் அவரை இந்த பூமியில் பார்க்க முடியாது. அவரவர்கள் மரணத்திற்கு பின் அவரை எல்லோரும் காண்பார்கள். ஆனால் இந்த பூமியிலே தேவனை உணர முடியும், பார்க்க முடியாது, ஆனால் நிச்சயமாக உணர முடியும். அதாவது காற்றை நம்மால் காண முடியாது, ஆனால் உணர்றோம் இல்லைங்களா? அதே போல தேவன் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து அவரிடத்தில் ஜெபித்து அவரை போற்றி துதித்து வருகிறவர்கள் அவரால் காப்பாற்றப்பட்டு வழி நடத்தப்படுவதை உணர முடியும். நம்முடைய மரணத்திற்கு பிறகு கடவுளை காண்பதற்கு பைபிள் ஒரு நிபந்தனை சொல்லியிருக்கிறது. அதாவது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று. இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறதான நிபந்தனை இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்பதுதான். அப்படியானால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று. அப்போ எல்லாவற்றை பார்க்கிலும் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதா? மகா கேடுள்ளதாக இருக்கிறது. நம்முடைய ஊரிலே ஓடுகிற சாக்கடையை காட்டிலும் நம்முடைய இருதயம் மகா நாற்றம் உடையது. இதை பற்றி ஒருவர் சொல்லும்போது, ஒரு கணவனுடைய இருதயத்தில் ஓடுகிறது எல்லாம் மனைவிக்கு தெரியுமானால் அவள் அவனோடு வாழ மாட்டாள். அதே போல ஒரு மனைவியினுடைய இருதயத்தில் ஓடுவதெல்லாம் கணவனுக்கு தெரியுமானால் அவன் அவளோடு வாழ மாட்டான் என்று. இது யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் உள்ளத்தில் என்ன இருக்குன்னு அப்பட்டமாக அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சா எவ்வளோ கஷ்டம் இல்லை? ஆனால் இதை அறிந்ததுனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்கிறார். அதாவது அந்த காலத்தில் யூதர்களுடைய வழக்கம் எப்படின்னாக்கா, கை கழுவாமல் சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிட்டா அதை தீட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் அவர்களோடு பேசுகிறார். இப்படிப்பட்ட பொல்லாத இருதயத்தை கொண்ட நாம் தேவனை தரிசிப்பதற்கோ அல்லது பரலோகத்திற்கு போகவோ எந்தவித தகுதியும் அற்றவர்களாக தேவனுக்கு முன் காணப்படுவோம். ஆனாலும் தகுதியில்லாத நம்மையும் ஆண்டவர் நேசித்து நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை எல்லாம் கழுவி
நமது பாவத்தை எல்லாம் போக்கி நம்மை பரலோகத்தில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தேவனே மனிதனாக இயேசு என்ற நாமத்தில் இந்த உலகத்திலே வெளிப்பட்டு ஒரு பாவமும் செய்யாத அவர் நமக்காக தம்மையே சிலுவையில் பலி ஆக்கி இரத்தம் சிந்தி மனுக்குலத்தின் மீட்பராக இருக்கிறார். இந்த உலகத்தில் கெட்டு போன ஒன்றை யாராவது வாங்குவாங்களா? ஆனால் கெட்டு போயிருக்கிற நம்முடைய இருதயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு தா என்று கேட்கிறார். நம்முடைய உடைகள் அழுக்காகிவிட்டால் துவைத்து கொள்ளலாம். நம்முடைய உடல் அழுக்காகிவிட்டால் வாசனை சோப்பு போட்டு குளிச்சு கூட ஃப்ரெஷ் ஆக்கிக்கலாம். ஆனால் நம்முடைய இருதயத்திலான அழுக்கை அல்லது நம்முடைய ஜென்ம பாவத்தையும் கரும பாவத்தையும் யார் சுத்திகரிக்க முடியும்? எவர்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களோ அவர்கள் மட்டும்தான் பாவமே இல்லாத பரலோகத்திற்கு போக முடியும். எனவேதான் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு தா. உங்களுடைய இருதயத்தை அவரிடத்தில் கொடுக்கும் பொழுது அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே உங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிப்பார். வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இது ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவனை தரிசிக்க வேதம் சொல்லுகிற நிபந்தனை, உங்களுடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பது. இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்து கொண்டே இன்றே பரலோகத்திற்கு தகுதி உடையவர்களாக ஆவோமா? காலம் சமீபமாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? ஸோ காலம் நமக்கு ரொம்ப குறுகிய காலம்தான். தேவனிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே நான் பாவி ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் கிருபையாய் இரும் என்று அவர் பாதம் பணிந்து, இந்த பாவப்பட்ட இருதயத்தை கர்த்தாவே உம்முடைய கரத்தில் தரம்பா, நீர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால் என் பாவமர கழுவி இந்த இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும். ஏன்னா பரிசுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்கள் தான் உன்னுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று அவர் கரத்திலே நம்மை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே தேவனை நாம் சந்திப்போம். இதை நீங்களும் விசுவாசிக்கிறீங்களா? தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.